அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை யாருக்கு தான் பிடிக்காது? இந்த டைட்டில்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின். இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்கு யார் வழியாக வருமானம் வருதோ அந்த பர்சனுடைய ஜாப் போச்சுன்னா உங்களோட தாட் என்னவாக இருக்கும்? நெக்ஸ்ட் மந்த் ஏசிக்கான இஎம்ஐயை எப்படி கட்ட போகிறோம்? வீடு கட்டுறதுக்காக வாங்கின லோன் அதை எப்படி அடைக்க போகிறோம்? கிராண்டாக பண்ணாதான் ரிலேட்டிவ்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி அப்பையும் சாட்டிஸ்ஃபை ஆகாத ரிலேட்டிவ்ஸை திருப்திப்படுத்துறதுக்காக வாங்கின மேரேஜுக்கான கடன் அதை எப்படி அடைக்க போகிறோம்? இப்படி பல கொஸ்டின்ஸ் நமக்குள்ளே வரும். நம்மள நிறைய பேர் இஎம்ஐனால் லோன்னால் மற்ற பேர்கிட்ட நாம் ரொம்ப பெரிய பணக்காரங்க அப்படின்னு ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக பல கடன்கள்லையுமே போய் சிக்கக்கூடியவங்களாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த இஎம்ஐ அப்படிங்கிற ஆப்ஷன் வர்றதுக்கு முன்னாடி கடனாளிகளாக இல்லாத பல பேர் இஎம்ஐ ஆப்ஷன் வந்ததும் நாம் ஒரு கடனாளியாக தான் மாறப்போகிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாமல் அந்த கடன்கிற ட்ராப்குள்ளே சிக்கியிருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம மற்ற பேர்கிட்ட கடன் கேட்குறது கூட தயங்குவோம். ஆனால் இந்த இஎம்ஐ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறப்போ நம்ம கடன் தான் வாங்குகிறோம் அப்படிங்கிற தாட் கூட நமக்கு வர்றதே கிடையாது. அண்ட் நாமளாக ஒரு பொருளை விரும்பி வாங்குறத விட அடுத்தவங்க ஏதாவது யூஸ் பண்ணாங்கன்னா அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதன் வழியாக வாங்குறது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதிலிருந்து நம்மளை நாம் தற்காத்துக்கிறதுக்கு ஒரே வழி சேவ் ஃபர்ஸ்ட் பை நெக்ஸ்ட். இப்போ நம்ம ஒரு மொபைல் வாங்கணும்னு ஆசைப்படுறோமா, ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை அமேசானோ அதுக்குள்ளே போய் நாம் விரும்புகிற ஃபோனுக்கான இஎம்ஐ எவ்வளோ அமௌண்ட் காட்டுதோ அண்ட் எத்தனை மந்த்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு காட்டுதோ அதே அமௌண்ட்டை ஒரு யூஸ் பண்ணாத சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ இல்லை ஒரு உண்டியல்லையோ இல்லை ஒரு பர்ஸ்லேயோ கூட மந்த்லி எடுத்து வச்சுக்கிட்டே வரலாம். அதில் காட்டின அந்த மந்த்ஸை விட கம்மியான மந்த்ஸ்லேயே கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை நம்மளால் ரீச் பண்ணிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 12 மந்த்ஸ் காட்டுதா, நம்மளால் ஒரு 11 மந்த்ஸ்லேயோ 10 மந்த்ஸ்லேயோவே அந்த அமௌண்ட்டை நம்மளால் ரீச் பண்ணிட முடியும். அப்படி வாங்கும்போது இது ஒன்று மட்டும் பெனிஃபிட் கிடையாது, இன்னொரு முக்கியமான பெனிஃபிட்டும் இருக்குது. இத்தனை நாள் நம்ம சேர்த்து வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களையுமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதை வச்சு இந்த ஃபோன் வாங்கணும்னா அது உண்மையிலேயே நமக்கு நீடு கேட்டகரியில் தான் இருக்கா, இது நமக்கு அத்தியாவசியமாக இப்போ தேவையா அப்படிங்கிற கிளியர் டெசிஷனை நம்மளால் எடுக்க முடியும். அப்புறம் உடனே கிடைக்கிற பொருளை விட ரொம்ப நாள் காத்திருந்து அந்த பொருள் கிடைக்கும்போது அதோட மதிப்பும் நமக்கு தெரியும். ஸோ நல்லா சேஃபாக பார்த்துக்குவோம். அடிக்கடி அந்த பொருளை மாற்றணும் அப்படிங்கிற தாட்டும் நமக்குள்ளே வராது. ஏன்னா எத்தனை நாளுடைய உழைப்பாக இந்த ஒரு பொருள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதுல்ல. அதனால தான் இப்படி நாம் எந்த பொருள் வாங்குகிறோன்னாலுமே ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு அப்புறமா வாங்குறதுக்கான முயற்சியை தான் நம்ம செய்யணும். அதே போல் மேரேஜுக்கு வாங்குகிற கடனை பற்றியும் நான் சொன்னேன். உண்மையிலேயே கிராண்டாக மேரேஜ் பண்ணி அந்த ஒரு நாள் மட்டும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருந்துட்டோ ஆர் நடிச்சிட்டோ அந்த மேரேஜ்க்கான கடனை கட்டுறதுக்காக கஷ்டப்படுறத விட கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய தேவை நமக்கு இல்லை. அப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னு நம்ம நினச்சாலும் யாரும் சாட்டிஸ்ஃபை ஆக போகிறதும் இல்லை. அப்புறம் வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம லோனில் போய் கஷ்டப்படாமல் நாம் அஃபோர்ட் பண்ணக்கூடிய அசர்ட்டாக கோல்டு இருக்குது, அந்த கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அந்த கோல்டை வச்சு ஃப்யூச்சரில் வீடோ இல்லை இடமோ வாங்குறது கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். கடன் வாங்குறது சின்னதோ பெருசோ கடன் தான். பக்கத்து வீட்டில் போய் சர்க்கரை, பால் பாக்கெட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை கூட நம்ம கடன் வாங்குறதுக்கு முன்னாடி இது இல்லாட்டினா நம்மளால் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸை நம்ம யோசிக்கலாம். பால் இல்லையா, ஒரு நாள் எல்லாருமா சேர்ந்து பிளாக் டீ குடிச்சிக்கலாம். பச்சை மிளகாய் இல்லையா, அதுக்கு பதிலாக காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நான் மேக்ஸிமம் மேனேஜ் பண்ணுவேன். பரவாயில்லையே, நமக்குள்ளே இவ்வளோ டேலண்டா அப்படின்னு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கூட இது வழியாக கிடைக்கும். அண்ட் இப்போ உள்ள காலத்தில் பிள்ளைங்களுடைய எஜுகேஷனுக்காக கடன் வாங்குறதுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறையா பேரண்ட்ஸுடைய மைண்ட் செட் அதிகமாக ஃபீஸ் கொடுத்தா தான் குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது உண்மையிலே ஒரு ராங்கான தாட் தான். பட் மக்களை சொல்லி தப்பில்லை. அரசாங்க அதிகாரிகளாக இருக்கிறவங்க அவங்களோட பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில், கவர்மெண்ட் காலேஜில் இப்படியெல்லாம் சேர்த்தாங்கன்னா கல்விக்காக பல நபர்கள் கடன் வாங்கக்கூடிய நிலைமை கண்டிப்பாக மாறும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.